இப்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு குரு வரப்போகிறாரு. 5ஆம் வீடுன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வீடு, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வீடு, நல்லது பண்ண போகிறாரு. ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வந்து 2ஆம் வீட்டில் வந்து வந்தாச்சு, பெயர்ச்சி ஆயிட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பண வகையில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்கு என்னன்னா குடும்பத்தில் ஒரு பிரிவுன்றது தெரியுது. ஒன்று எய்தர் ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு. ஃபார் சப்போஸ் குடும்பம் ஏதாச்சும் ஒரு கும்பகோணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சென்னையில் வேலை கிடச்சிது. ஸோ குடும்பத்தை விட்டுட்டு வந்து தானே ஆகணும். சில பேருக்கு என்னன்னா ஃபாரின் லேண்ட்ஸுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புண்டு குடும்பத்தை விட்டுட்டு. இல்லை ஒரே இடத்துல தங்கிட்டு இருந்தாலுமே சரி, ஒரு விதமான கருத்து வேறுபாடுன்றது சொல்கிறத விட அதை விட கொஞ்சம் பெருசாக தான் நடக்கும். எப்படின்னா ஒரு வால்ன்றது எமோஷ்னல்லி ஒரு டிஃப்ரென்ஸ்ன்றது உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எமோஷ்னல் செப்பரேஷன். ஒரே வீட்டில் தங்கினாலுமே சரி, தனித்தனியாக இருக்கிறது, பேசிக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டா நல்லது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சப்போஸ் இந்த வருஷம் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எழுதிருக்கீங்க, பிஜிக்காக ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா 5ல் குரு வரும்போது காம்படிட்டிவ் டெஸ்ட் வந்து வெற்றி கொடுப்பாரு. எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியடில். நீங்கள் எஜுகேஷன் விஷயத்தில் மட்டும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே கும்பராசிக்காரங்க ரொம்ப வருஷமாக யாரையாச்சும் நேசிக்கிறீங்க, பட் மனசில் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. எதுக்குன்னா இந்த டைம் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஹவுஸ்க்கு குரு வந்திருக்காரு. ஸோ அதனால் என்னன்னா உங்கள் லவ் வந்து அடுத்தவங்க ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைன்றது தெரியுது இந்த டைம் பீரியடில். அப்படியே கும்பராசிக்காரங்க ரொம்ப நாளாக குழந்தைங்களுக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு குரு வந்து 9ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 9ஆம் வீடுனா ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்காக படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எம்பிஏ, எம்சிஏ, பிஜி மாதிரி எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு. அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட். பட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி 2ல் இருக்கார் இல்லையா, 2ல் சனி இருக்கும்போது என்னன்னா பண விஷயத்தில் நம்ம ரொம்ப டிசிப்ளைனாக இருக்கணும். அந்த டிசிப்ளைன் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷத்தில் வந்து நல்லா கற்றுக் கொடுப்பாரு சனீஸ்வர பகவான். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சனி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க மூலமாக ப்ராஃபிட்ஸு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது. ஃபார் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் வர்றதுக்கான சூழ்நிலைன்றது தெரியுது. இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஜாபில் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை அவங்க வந்து உங்கள் குழந்தைங்க ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்துக்கான இடத்துல வந்து குரு வந்திருக்கிறதுனால. இப்போது இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போது உங்களோட 5ஆம் வீட்டிலிருந்து 1ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு குரு. கொஞ்சம் 1ஆம் வீடுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பாடி, நம்ம பர்சனாலிட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு. ஸோ அதுவும் 2ல் சனி வேற இருக்கார். இது எதுக்காக நல்ல டைம் பீரியடான்னு பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி வளர்த்துக்கிறதுக்கு, ஜிம்மு, ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, முக்கியமாக டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. 2ல் சனி இருந்தால் நம்ம இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது. எதுக்குன்னா ஏதாச்சும் சாப்பிட்டோன்னு வைங்க இந்த மாதிரி இந்த ஃபுட் பாய்சனிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி கொடுப்பாரு சனி பகவான். ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப டிசிப்ளைனாக இருக்க சொல்வார். ஸோ நல்ல டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. அதே இப்போ சில பேருக்கு எப்படி இருக்கும் அண்ணா, சாப்பாடு முன்னாடி வச்சுருக்கோம், இப்போ வரைக்கும் அந்த வேலையும் இருக்காது, கரெக்டாக நம்ம சாப்பிட்ற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், நம்ம எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும். ஸோ சாப்பாட்டுக்கு தூரமாக்கி விடுவார் சனீஸ்வர பகவான். இப்போது குரு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்காருங்க.
குரு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து இப்போ உங்களுக்கு 1ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு, 1ஆம் ராசிக்குள்ளே வருவார். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடையாது. கும்ப ராசிக்காரங்கள் ஒரு சிலருக்கு வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரலைங்க. ஒரு சிலர் இப்போ உங்கள் ஃபாதரோ மதரோ கும்பராசிக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி டெத் எக்ஸ்பெக்டட் தான், அவங்க 85 தாண்டி இருக்காங்கன்னா அவங்க வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே ராகு ராசியில் இருந்தாக்கா ஒரு பயம், ஒரு பதட்டம் வரும் அனாவசியமாக. இப்போ ராகு என்ன மாதிரி கிரகம்னா ஒரு இரிட்டேட்டிங் ஃபெலோன்னு வச்சுக்கோங்க, எப்படின்னா ஒரு இது நாட்டி ஃபெலோன்னு வச்சுக்கோங்க. ராகுவை வந்து அனாவசியமாக நம்மளை வந்து பயமூத்திட்டு இந்த மாதிரி நடக்கும் என்னமோ அந்த மாதிரி நடக்கும் என்னமோ అని சொல்லிட்டு யோசிக்க வச்சுட்டு கடைசியாக அங்கே எதுவுமே நடக்காது, நாம தான் கற்பனை பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நடக்கும் என்னமோ அந்த மாதிரி நடக்கும் என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருப்போம். ஸோ அனாவசியமான பயங்கள், அனாவசியமான பதட்டங்கள் கொடுக்குற கிரகம் ராகு. ஸோ இங்கே வந்து ராசியில் வந்தாக்கா தேவையில்லாத பயமும் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கும்பராசிக்காரங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி கூட ஒரு பிரிவுன்றது இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஃபேமிலி கூட நல்லாவே இல்லை, ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னன்னா கும்பராசிக்காரங்க இப்போ நீங்கள் வந்து ஒன்று நினச்சி ஒன்று பேசுவீங்க, பட் அது மற்றவங்களுக்கு இன்னொரு விதமாக புரியலும். ஸோ அதனால் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். இல்லை உங்களை அனாவசியமாக பேச வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டைக்குள்ளே இழுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு 10 என்னென்னா உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் உங்களை வந்து இறச்சி விடுறதுக்காக 10 வார்த்தை 15 வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் திரும்பி ஒரு வாட்டியாவது கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லாட்டி அடங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கவுண்டர் கொடுப்பீங்க. இப்போது அவங்க பேசின 10 வார்த்தையோ 15 வார்த்தையோ வந்து அந்த மேலதிகாரியிடம் போகாது. நீங்கள் பேசின அந்த ஒரு வார்த்தை மட்டும் மேலதிகாரியிடம் போகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து தவறாக பார்க்குறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால் உங்களை வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைன்றது எனக்கு தெரியுது இந்த டைம் பீரியடில். அதனால கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வருஷம். இப்போது இது கும்பராசிக்காரங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.